இன்னொரு கொஷின், நேச்சருக்கு சூப்பர் பவர் இருக்குது நம்புறீங்களா? அஃப்கோர்ஸ். ஆனால் அந்த சூப்பர் பவர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோஸ்ட் மூவியில் வர மாதிரியோ, இல்லை கோஸ்ட் மித்தாலஜியில் இருக்க மாதிரியோ, இல்லை பிரிச்சுவல் மித்தாலஜியில் வர மாதிரியோ கிடையாது. இப்போ சப்போஸ் இந்த கார்பன் இந்த அதிகமாக தொட்டம் வந்து புவி வெப்பமடைதல்ல, அதனால வந்து பருவநிலை மாற்றம் அடையும். புரியுது உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம கரிநிலை வாயு அதிகமாக வெளியேற்ற தொட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பருவநிலையில் மாற்றம் ஏற்படுது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நேச்சருடைய பிரதிபலிப்பாக இருக்கும். நேச்சர் வந்து உடனே ஒன்று அழிச்சிரும், உடனே இந்த இடத்த காலி பண்ணிவிடும் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் தப்பு பண்ண தொட்டம் அம்மன் வந்து ஒரு ஊரையே எரிக்கும் அந்த மாதிரி. ஸோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக கடவுள் வந்து ஒரு பெரிய மலையே தூக்குவார் அப்படின்றலாம் கிடையாது. பட்டு நேச்சர் வந்து எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு எதிர் விளைவு இருக்கும். நீங்கள் புவியை காயப்படுத்த அதுக்கான விளைவு தான் நேச்சருடைய ரியாக்ஷன். எண்ட் ஆஃப் த டே நேச்சர் தான் வின் பண்ணும். அதுதான் சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த நேச்சர் பவர்ன்றது வேறு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் உங்களை காப்பாற்றுவார், உங்களை மேஜிக் பண்ணி உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவார், மேஜிக் பண்ணி உங்களுக்கு வந்து தங்கத்தை கொடுப்பார், மேஜிக் பண்ணி உங்களுக்கு வந்து 16 வயசு பையனாக மாற்றுவார் அப்படின்ற சூப்பர் நேச்சுரல் பவர் வேறு. சரிங்களா? ஸோ எதையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நேச்சருடைய சூப்பர் நேச்சுரல் பவர்ன்றது வேறு. அதுக்கிட்ட நம்ம போக முடியாது. சரிங்களா? ஹியூமன் என்ன தான் டெவலப் ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே நேச்சர் தான் அல்டிமேட். சரிங்களா? அது உங்கள் அப்பனுக்கெல்லாம் அப்பன் இல்லை, உங்கள் தாத்தனுக்கெல்லாம் தாத்தன். என்றைக்குமே சாவாமையும் பிறக்காமையும் உங்களால் இருக்க முடியாது. நேச்சரை மிஞ்ச முடியாது. நீங்கள் நிறைய கண்டுபிடிக்கலாம், குளோனிங் முறையில் குழந்தை உருவாக்கலாம், எல்லாம் உருவாக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அதுதான் கெத்து. சரிங்களா? நேச்சர் சூப்பர் நேச்சுரல் பவரை நான் நம்புகிறேன், சயின்டிஃபிக்காக நம்புகிறேன். சரிங்களா? ஆனால் மித்தாலஜியை நம்புறதில்லை.